சொல்லி குத்தம் இல்ல யாரும் இல்ல பாட்ட பாடித்தான் நாடகத்தை ஓட்டுறேன் எடுடா தம்பி மேல் கொஞ்சம் எதமா போடுதாலும் நீங்க எடுங்க கொஞ்சம் மேல் ஆட போதும் கொஞ்சம் ஏன்னா 10 மணிலேருந்து இந்த நாடகத்தில் மக்களை ஏமாத்தாமல் உழைக்கிற ஒரே ஆள்னா நான் தொழிலை சொல்லலை. நீங்கள் எதுவுமே நடிக்க முடியாது. ஆமாம் ஆமாம். அங்கே எல்லா மக்களுடைய கண்ணோட்டமும் கண் பார்வையும் உங்கள் 4 பேர் மேலே. ஆமாம் ஆமாம். நாங்கள் அப்படியெல்லாம் நடிகர்கள். உள்ளே போவோம், வாட்ஸ்அப் பார்ப்போம், டான்ஸு வள்ளி புருஷன் கூட வீடியோ கால் பேசுங்க, மருதமணி பல்லானப்பட்ட படம் பார்ப்போம். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் அறை வாங்கிட்டு போக போகிறேன் இந்த ஓரங்குறிச்சியில் இறங்கி. ஏன் தூங்குறீங்களே மிஸ்டர் மணிவண்ணன் சார்? 4:30 கிளம்பணும், பேமெண்ட் வாங்கிட்டோம், டூட்டி முடிஞ்சிச்சு. ஐயா ஜேஜிபி இருக்கா? ஒரு 1/2 hour மணிக்கு எவ்வளோ கேட்பாங்க? இது பூரா அந்த பெரிய பக்கெட்டில் அப்படியே வலிச்சிங்க கொண்டு வர முடியுமா? அதில் போச்சோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு காலத்தில் இப்போ வந்தாரே கார்த்திக் ராஜா, இவரை பார்க்கறதுக்காக வண்டி கட்டி வருவாங்க. இடம் இல்லாமல் வேப்ப மரம் தண்ணி டேங்கில் ஏறி பார்ப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு திறமையான கலைஞன் இன்னைக்கு வேப்பமுத்து பிறக்கிற அளவுக்கு ஆள்லையடா, பருப்பு வேகலையடா, நொக்கால ஓய் நீ போட்ட ஆட்டம் எதில் முடிச்சு. ஆனா ஒழுக்கமாக இருக்கே செல்ல நத்து நடிச்சு போடுவேன். நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. பள்ளி திரும்ப நாடகம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இளைஞருக்கு பூரா ஏதோ இப்போ உள்ள கலைஞரில் மட்டும்தான் தெரியும். அவருக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும், ரஞ்சித்து கூட தெரியும். அவன் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவோட வந்திருக்கேன். முத பள்ளி திரும்ப நாடகத்தில் கதை பாடல்கள், வண்டுவிழி கற்கண்டு ஒளி மாதே உன் நாடு அது சொல் போதே நாடநிலை தான் வந்தே சாமி, நானே கதையை முடிச்சிருவேன், அந்த அமௌண்ட்டு எனக்கு கொடுத்துருங்க. அப்படி கதை பாடலை மட்டும் பாடி வள்ளியும் நாரதனும் தர்க்கம் செஞ்சாங்க. அப்போத்தான் கதை பாடல் மட்டும் பாடினால் ரசிப்புத்தன்மை இருக்காது. உனக்கு புராணம் தெரியாதா, இதிகாசம் தெரியாதா, பகுத்தறிவு தெரியாதா, அப்போ எதுக்கு வள்ளி ஓடுறேன்னு வரட்டு ஒம்புழுத்தார் எங்கள் தாத்தா. வரிச்சு ஒரு பழனி அப்பேன் அந்த வாரம் எங்கள் ஐயா சொல்கிறார் வார், அவர் தான் முத தர்க்கத்தை உண்டு பண்ணவர் வள்ளி திரும்ப நாடகத்தில். வரிச்சூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்சு வேணா. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் கொடி கட்டி பிறந்தார் எங்கள் அண்ணே. பேச்சுக்குன்னு பிறந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்தினுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா அண்ணே எம்எஸ் முத்தப்பா, சந்திச்சு வேணா. அதுக்கப்புறம் 5.5 கட்ட ஆறுமுகம் சிவரஞ்சனி உங்களுக்கு தெரியும், சந்திச்சவன். அள்ளிநகரம் ஆதிநாராயணே சந்திச்சவன். அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க? போயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. நீ ஆல்ரவுண்டு வாசிக்க வந்தியா கேதம் சொல்ல வந்தியாடா? இல்லைப்பா, இம்மிடியட்டாக வெளியே போடா யோக்கிய நாய். ஆல்ரவுண்ட் ரோசை போட்டு வீட்டுக்கு போய் கிளம்பிட்டான். உன் ஜாமானை செமக்க முடியாது எங்களால். 50 பேரையும் சந்திச்சேன். ஆனால் சிறு வயதிலிருந்து அரிதாரம் பூசி நீ போட்டிருக்க யாழும் அந்த மரக்கட்டையும் இன்னும் நீ மாற்றலை. உடப்பம்பட்டி, இந்த உடப்பம்பட்டி ஏன் பேர் வந்துச்சு? நீங்க 4 பேர் வந்துச்சு வீட்டுக்கு போங்க. நான் பார்ப்போனா நீ பார்ப்போனா? உடப்பம்பட்டி அப்படின்னா எப்படி பேர் வந்துச்சு? என்ன உரையாடினாலும் என்ன கேள்வி கேட்டாலும் அதை 2ஆக உடைத்து சொல்லக்கூடியதுனால தான் உனக்கு உடப்பம்பட்டின்னு பேர். கைதட்டலாம். அப்ப பருப்பு வேகலையே, சிலிண்டரு 4 பாயிண்ட் வச்சு வேகலையே, அப்போ நம்ம ஊரை காலி பண்ணுறது நல்லது. என் மட்டுக்கு காரணம் மணிவண்ணன், மணிவண்ணா கோவிந்தா கண்ணனை சொல்றேன். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, இதுதான் டிடி சங்கரா சுவாமிகள் எழுதுக பாடல்கள். அதை பாடினால் நீங்கள் இசை மீட்ட வேண்டும். உங்களுக்கு நான் இப்போ ஓய்வு கொடுத்துருக்கேன். சாமியாரை நேர்பார்வையில் சந்திக்கிறேன். அவருக்கு வேற துவரம் குடிச்சிட குல்பி ஐசி வைக்கிற மாதிரி நங்குன்னு போட்டேன். என்னது
என்ன மரத்தை காணாமா? ஜாதிக்கோரு தேங்காய் காய்ப்பதில்லை, கொல்லையிலே வச்சமுள்ளோ குலம் பார்த்து பூப்பதுமில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாரை ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கடி கூறம்மா, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. கட்டழகி கேளம்மா, காதல் கொடிதானம்மா. ஒடுகிற வண்டு ஓட ஒத்துமையா இருந்து மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாடு எரும மாடு ஒடுகிற வண்டி ஓடு. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலித்து மணந்ததற்கு ராமதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மறந்ததற்கு மாமதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா, கட்டாய பாடும் அம்மா, ஊரெல்லாம் பாடத்தோறும் உல்லாசராகம் அம்மா. கல்யாண பூக்கள் வென்று கண்ணீரில் மிதக்க விட்டு, கல்யாண பூக்கள் ரெண்டி கண்ணீரில் மிதக்க விட்டு. கதப்பண்ணை ஆண்டவே கண்ணாம்பூச்சி ஆடுறா. உண்மையா ரெண்டு மாறி ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி. பாடல்ல உள்ள ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு. ஒரு வண்டி கட்டி கூட்டிட்டு போய்க்கிருக்கோம், ஏதாவது பொருளை ஏற்றி போய்க்கிருக்கோம். ரெண்டு மாடும் சரியா போனாத்தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு மாடு ஒரு பக்கம், இன்னொரு ஒரு மாடு ரெண்டு பக்கம், ரெண்டு மாடு அதாவது ஒரு பக்கம் இழுத்துச்சுன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அதனாலதான் ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடு. ஓடுகிற வண்டியோடு ஒத்துமையா 2 எம்ஆர்எஃப் டயர். அதுக்கு கைதட்டலாம். ஒரு டயர் காத்து இறங்கி இருந்தா வண்டி ஓடி போ. எங்க ஏறி போற? அதுக்கடுத்து என்ன ஆக எண்ணி பாருன்னு தான் பாட்டுல வரும். நான் எப்படி பாடினேன்? என்ன ஆக எண்ணி பாருன்னு தான் வரும். நான் எப்படி பாட்டு பண்ணேன்? என்ன ஆக எரும மாடுன்னு. ஏன் ஏன் எரும மாட்டை பாத்துருக்கீங்களா? ஆமா. என்னதான் அடிச்சாலும் மாட்டுக்கு வலிக்குமா? வலிக்காது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணு போயிட்டா எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு இன்பம் துன்பம் எது வந்தாலும் சரி, தாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்தை யார் ஒருத்தி சரியா ஓட்டுறாளோ அப்ப அந்த குடும்பம் தான் சரியா ஓடும். அதனாலதான் எரும மாட்டுக்கு சமமா சொன்னேன். பரவாயில்லையே. நீ யார் முதல்ல நீ ஓய் போயின்னு இருக்கிற காட்டுக்குள்ள கலாவணி பையன் மாதிரி வந்துக்கிட்டு நான் ஒரு சிகலை தச்சு அரைஞ்சுடுவேன். அப்புறம் அரைஞ்சுடுவியா? யார் ஐயா தாங்கள்? இவ்வளோ கோவப்படுற ஆள் எதுக்கு என் காரில் வந்தேன்? காலையில் இறக்கி விட்டு போயிடுவேன். அனுசரித்து போனேன்னா விட்டுருவேன், இல்லைன்னா இங்கேருந்தே நடக்க விட்டுருவேன். தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? தாங்கள் வீடு கட்டுறதுக்கு செங்கக்கல், இப்போ ஆலப்புழக்கல் மண்ணடிச்சு தாலுகா ஆஃபீஸில் அவதாரம் கட்டுவதை விட எம்சாண்டை பூசி எண்ணம் போல் வாழ்றான்ட்டேன். கைதட்டலாம். முடிஞ்சு. இப்ப நான் கேட்டேன் நான் என்ன கேட்டேன், அவர் என்ன சொன்னீங்க? ஏன் கை தட்டினீங்க? இப்ப உண்மைதான். நான் யார் யான்னு கேட்டா அவர் வீடு கட்டுறதுக்கு செங்கக்கல்லு. உண்மைதானே? திருட்டுத்தனமா ஆத்து மண்ணள்ளி தாசில்தார்கிட்ட போய் கையை கட்டி நின்று காவல்துறையிட்ட போய் செயலுக்குள்ளே போவதை விட எம்சாண்டு அடித்து எண்ணம் போல் நிம்மதியாக வாழுங்கள். இப்படியா விழுந்துடாம என்னையா என்னமோ பெருசா தூக்கிட்டு இருக்காரு. அவன் தெம்புல அது நிக்குதுன்றியாக்க, இரும்பு தெம்புல தான் அவன் நிக்கிறேன். அதுதான் உனக்கு சொன்னேன், 2 கிராம் சீனிக்கல்ல எடுத்து உடற்பயிற்சி பண்ணு. நீங்களே யாருன்ற தெரியவில்லை, அங்கிட்டு யாருன்னு ஒருத்தர். ஐயா எங்க அண்ணன் தாங்க. 2 பேரும் காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? கொரோனா வந்துச்சுல, பயந்து ஓடியாந்துட்டீங்களா? அதுல சோறு கஞ்சி தண்ணி இல்லாம லூஸ் ஆயிட்டேன். எது வேறவையும் கூட்டிட்டு பார்க்கலையா நீனு? பார்த்தமுங்க முந்தானாத்தே மாத்திரை முடிஞ்சு போச்சு. ஐயோ என்ன பண்றது? ஆஸ்பத்திரி அடப்பு. முத்தி போச்சோ?
ஏலை சாமி வந்திருக்காரா, இது என்ன சிம்பாயிசா? ஏ சாமி வருது வலிய விடுங்கடா. என்ன டப்பாங்குத்தா அதுக்கு எவனாவது தப்பாட்டாட்டம் ஆடுவானாடா? போடா டேய், போடா, இதை எடுத்து போடா. நான் முதலில் உங்களிடமிருந்து வருகிறேன். வாங்க. இந்த பகுதிக்கு தாங்கள் யாரப்பனை? யாரை போட்டு? யாரையும் போட்டு இல்ல. ஓ, யாரப்பனை? என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன். சபாஸ். இப்ப கை தட்டுங்க. ஷாபாஸ் கிடையாது, எம்கேஆர். ஷாபாஸ்னா என்ன கள்ள புருஷனா என்ன ப்ரோ? அவனை ஓ, பாராட்டு. பேச்சு புழுக்கு தெரியலையே. எவ்வளவு விவரமா பேசுறீங்க நீங்க. விவரம் தான். நீங்க யாருன்னு கேட்டா, யாரப்பனை கேட்டா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு சொல்லல. நீங்க ஒரு பெண்ணாக இருக்கிறவளை நான் திருப்பூட்டி திருப்பூட்டியா திருமாங்கலியம் அணிந்து திருமணம் செய்து ஜோசிய சொன்னார், என்னன்னு? இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு என் கிரக விடாது. ஏன்டா என்னடா பேச வரலையாடா? நான் என்ன வாய் ஊத்துனேன்? ஏய், அவர் வாட்டுக்கு தான் சும்மா நிக்கிறாரு. நீ வாடி இப்ப பாக்குறேனே. இப்போ உன் புருஷன் நீ பேசு. ஐயா ஏன் இவன்ட்ட கேளுங்கய்யா. ஐயா, ஏன் புருஷன்? பொண்டாட்டி அந்த கதையை கேளுங்க. ஐயா, ஐயா, தாங்கள் யாரப்பனே? என் பிள்ளைக்கு அப்பனே. அதியா, அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஏன்னா நீ என்ன பதில் சொல்ற? அப்படியே நீ நில்லு. இப்ப வாங்க. இல்ல அப்படியே இல்ல. உங்க பிள்ளைக்கு நீங்க தான் அப்பனா? பிள்ளையே இல்லையா அப்புறங்கிட்ட அப்பனாகிறது? பத்தே நீ சொன்ன என் பிள்ளைக்கு நான் அப்பன்னு. நீ யார் அப்பனேன்னு கேட்ட, நான் பிள்ளைக்கு அப்பனேன்ட்டு. யார் பிள்ளைக்கு நீ அப்பன்னு கேட்டேன். யாரோ யார் பிள்ளைக்கே யாரோ அப்ப. நீ யார் பிள்ளைக்கு அப்ப? நான் எங்க அப்பனுக்கு அப்ப. ஏய், நீ உங்க ஒப்பனுக்கு அப்பன்னா உங்க ஆத்தாவனுக்கு என்ன முறை தெரியுது தெரியுமா? பிச்சுக்கிறணும் என்ன பேசுறேன்ட்டு. அவன் பெரிய லூசு. அழகான என்ன பேசுறான்னு உங்களுக்கு புரியுதா? என் மனைவிக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு நரப்பன் 7ஆம் இடத்துல குகுரும் 3ஆம் இடத்துல கொசுகுறார்கள். இரவு நேரத்தில் 10 பச்சைகள் என்ன என்ன இந்த ரேகா நல்லா ஏண்டா கை ரேகா வைக்கிற? என் மனைவிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அப்பேன். உங்க மனைவிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்ப. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட். வேற என்ன? வேற என்ன? வாய் வயிறு வேறன்னு சொல்றா. அடுத்து மண்டை அடிச்சு விடுறேன். ஏய், உண்மையிலே அடிச்சு போறாரா? காலையில வேணும்டா சம்பளம். அப்ப தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேறன்னு சொன்னாங்களே. ஆமா. உனக்கு பசிக்கு உன் முண்டாட்டி போய் சோறுதுன்னா உன் பசி நிக்குமா? நிக்காதுல. நியாயமா பேசணும். சரியா சொல்றேன். நியாயம் பாது டேய், அவங்க சாப்பிடாத. இந்த கேள்வி கேட்டதே ஓன்ட்டு தானடா. ஏன்டியா அப்படி ஏன் சொல்றீங்க? தப்பிச்சிட்டேன். நான் பேசுறேன். அப்போ உன் முண்டாட்டி பெத்த பிள்ளை யாருக்கு மட்டும் பிள்ளை? எனக்கு மட்டும்தான். டேய், என்ன என்ன அது பெத்த அதுக்கு தானே பிள்ளை, உனக்கு எப்படி பிள்ளை ஆகும்? ஏன் அது என்னையா 100 அட்டை பதிஞ்சா பத்துச்சு? என்ன பண்ணுச்சு? நான் பதிஞ்சேன். அட்டை கொஞ்சம் பிள்ளை வரக்குமா? ஐயா அடடா, ஆமா. அட்டை நீ போதுச்சியா? 100 நாளைக்கு அதானே போச்சு. அப்புறம் நீ எப்படி பதிஞ்சிருப்ப? இல்லைண்ணே, பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அப்பே நான்றேன் இல்லைன்றார். என்ன சாமி அவன் தான் அப்ப? அது எப்படி பிள்ளை பெத்தது அதுதானே? இவன் தான் கட்டிலுக்கல்ல இருந்து பாத்தியா? ஆமா பிள்ளை பத்தது அதுதான். அப்புறம் எப்படி இவன் பிள்ளைங்கிற? ஆமா, அதே கேள்வி இவன்ட்டு கேளுங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் கல்யாணமே முடியலைங்க. நான் தப்பிச்சிடுறேன் எப்படியாவது. இல்ல, கல்யாணம் முடிஞ்சுச்சு ஒரு வேளை. ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருந்தா? ஒரு வேளை முடிஞ்சு பிள்ளை இல்லாம போச்சுண்டா. போடா போடா. எப்ப இருந்தாலும் நம்மளை காலி பண்ண வர்றேன். ஏய், நான் கேட்டதுக்கு முதல்ல எப்படி அவன் முண்டாட்டி பெத்த பிள்ளை உன் பிள்ளையாக? ஏங்க நான் தானங்க இது பண்றேன். என்னது? எதுனா ஒண்ணுனே பண்ணணும் சொல்லலாம். கண்டாரியா புரிய கேக்குறால. என்ன பண்ணுனே? புருஷனா? என்ன இது பண்ணுனே? என்னலாம் அது பண்ணுனே? பண்ணுன சொல்லு. பச்சை சொல்லு. என்ன? ஓம் கிரீம் சுந்தரா திரும சுந்தரவன திரும சுமாந்திர சர்வ சுந்தரன் ஐயரு ஓத ஐயர் ஓதுனாருடா. நீ என்ன பண்ண அந்த ஓத விட்டு? என்ன செஞ்சேன்னா அவர் கேக்குறாரு. மாங்கல்யத்தை என் கையில் கொடுத்தார். நான் என் மனைவி கழுத்தில் போய் கட்ட போனேன். அந்த நேரம் மை செட்டு போடுற ஆள் வந்துட்டேன். அவர் கட்டுறக்கா? சப்பலை வரலைன்று அந்த பஞ்சாயத்து ஓடிச்சு. அதுக்கப்புறம் தாலி எடுத்துகிட்டு போனேன். பந்திக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு இங்கிட்ட ஆளுக்கு அப்புறம் போயிட்டாங்க. தாலி கட்டினியா இல்லையா? கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் அன்று இரவு 9:15 போல. நேரம்லாம் சரியா சொல்றீங்க? ஆமாம், திடீர்னு புது காத்தாடியா நல்லா டைட் வைக்காம திடீர்னு விழுந்து என் மண்டையில். 9 ஆள் பொய் சொல்லாத. நான் தயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ எங்கே இருந்த? நான் எங்க இருந்தேன்? நான் தானே கீழே கட்டலுக்கு போல்ட்டு மாட்டிக்கிட்டு இருந்தேன். என்னையே ஏமாத்த பார்த்துக்க. டேய், நீங்க வாங்கியா முதல்ல. எனக்கு நீங்க வாரியா. எனக்கு இதுல விருப்பமா இருக்கு, நீ சொல்ல மாட்டற. அப்புறம் சரி என்று என் பொண்டாட்டி நீ என்ன பண்ண உள்ள அதைத்தான் நான் உட்காந்துருந்தேன்.
உட்காந்துருந்தியா? ம். எதை வச்சுட்டு உட்காந்துருந்த? பழத்தை வச்சு அப்படி சொல்லுடா. நான் பலத்தை வைத்தது கொண்டு அவர் இவன் எதுக்கு கரெக்டாக சொல்கிறேன்? அவர் தான் போல்டு மாட்டினாராம்ல. டேய் போல்ட்டு மாட்டினியா மேலே உட்காந்துருந்தியாடா? சரி, நீங்க பழத்தோட உட்காந்துருக்கீங்க. ஆமாம். யார் பழத்தோட? ஏன் பழத்தோடுதேன்? பழம் தெம்போடு. ஏய், உன் பழத்தோட. என்ன பழம் வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க? அந்த வீட்டுல இருக்கிறது வாழைப்பழம். நீங்க சொல்லுங்க. ஏய் ஏன் பழத்தோட உட்காந்துருந்தாங்க? என்னையா என்னமோ நீ பழக்கடை வச்சிருந்தது மாதிரி முதல்ல இருக்கு ஓன்ட்ட வந்து வாங்கின மாதிரி சொல்கிறேன். ஏப்பா ஏன் பஸ்ன்னு இருக்கு என்னடா எல்லாரும் தலையிறிய? ஏய், யார் தலையிடாதீங்க. அவனே பாத்துக்கிறேன். ஐயா ராதா அவர்களே, பழத்தை உள்ள பழத்தை என்ன பழம் வச்சிருந்தீங்க? வாழைப்பழம். அது பூவம்பழமா, ரஸ்தாலியா, செவ்வாழையா? ஏந்திரம் பழம், ஏந்திரம் பழம். நேந்திரம் பழம் என்னைக்காவது இப்படி தையல் மிஷின் மாதிரி போக மாட்டா? டேய் ஏட்டா. சரி, பழத்தோட உட்காந்துருக்கீங்க. ஆமாம். யாருக்காக? டவுன் பஸ்ஸுக்காக. அப்புறம் இந்த என்ன கேள்வி இதெல்லாம்? என் குண்டகமடா கேட்க. என் மனைவிக்காக. அப்படி சொல்லு, எனக்கு தெரியாதுல்ல. ஆமாம். அங்க இருந்து உன் முண்டாட்டி என்ன கொண்டுட்டு வருது? என் பொண்டாட்டி மொய் நோட்டை கொண்டு வருது. எத்தனை பேர் எழுதியிருக்கியா எழுதலைன்ட்டு. அங்க உட்காந்து கணக்கு. உன் முன்னாடி பால் கொண்டு வந்துல. சரி பால் கொண்டு வருது. நீ பழத்தை கொடுத்த? கொடுக்கல. அப்ப நான் யாரு? பழத்தை நானே தின்ட்டேன். பசி அத்தியில் ஒடிச்சிருச்சு. அன்னைக்கு பூரா டென்ஷன் ஆகணும். நீ என்ன பழத்தை வீஞ்சாட்ட மாதிரி சொல்கிறேன்? இல்ல இல்லப்பா. சரி, என்கிட்ட உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை பிறந்தது. அது எப்ப சாமி? அப்புறம் சொல்ல மாட்டாருல அந்த ஆளு. நான் இந்த ஒண்ணு கேள்வி கேட்க கூடாது. கேட்டா முழுசா ஏதாவது பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். பெட்டிக்கிட்டே நொறுங்கி போடுவேன் நானு. என்ன நானா கேனப்பா அதால சொல்ல சொல்லியா? கேள்வி கேட்பீங்க, நீங்களே உதவியாளர். என்ன உதவியாளர்? பால் கொண்டு வந்தேன், பழத்தை கொண்டு வந்தேன்டீங்க. அடுத்து என்ன நடந்துச்சு தெரியணும். எனக்கு தெரியணும். நானும் அதை விருப்பம் கேட்கறேன், சொல்ல மாட்டாரையா? அப்ப சொல்றேன். யோ எவையனு, எல்லாருடைய விருப்பம் தான். என்ன பண்ண? இல்லை ஏன் முதல்வருக்கு நீ எமோஷன் ஆகுற? பால் கொண்டு வந்தாள். நான் பழத்தை கொடுத்தேன். அடுத்ததுக்கு வா, அது முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் நீ வந்திருந்தா பாலுவா பொட்டாட்டி கொண்டு வந்தா தெரியும்டா, அது தெரியும். அடுத்து என்ன நடந்துச்சு? அப்பத்தான் கட்டில் கால் முறிஞ்சது. நீ சரியா டைட் வைக்கல, விடவே மாட்டேன்டா. இருவருக்கும் சேர்ந்து இரவு நேரத்திலே என்ன கஜா புஜா. கஜாபுஜா, அது படம்ல. என்னையா செஞ்சீங்க? ரெண்டு பேரும் ரங்கா 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 டெக்டைல்ஸ், மெயின் ரோடு, புதுக்கோட்டை, மெயின் பஜார். ரெண்டு பேரும் டொங்காசு போட்டு விட்டு. அவர் சொல்லிட்டு போறானே, அதை விட்டு விட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஆமா, ஏய், இங்க வாயா. ரங்கான்றியான், கஜாபுஜான்றியான், கஜா புயலா வந்துச்சுங்க. சரி, என்ன பேச்சு பேசுற? நீ போய் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க. என்னண்டு? மாங்கன்று ஆமா. வைத்தது யார்? இந்த அது என்ன பேச்சு மாதிரி இடையில இடையில மாறுது? சொல்லுங்க, நான் தான். கண்ணு சின்னதா இருக்கு, சிறுசா பெருசாக்கணும்னா என்ன பண்ணணும்? அடிச்சு விடணும். தண்ணி குழாயிலேருந்து தண்ணி அடிச்சு விடணும்ட்டு. அப்ப கண்ணு பெரிய மரமாயிருச்சு. மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? காக்கா வரும். அப்ப நான் செவ்வியா உட்கார வரும்ட்டே. முதல்ல என்ன வரும் மரத்துல இருந்து? பூ. பூ. பூவுல இருந்து முஞ்சு. முதல்ல பூ வருமா? வராது. முதல்ல என்ன வரும்? இது. யோ, இது நான் என்னன்னு எலியா? என்னென்ன இலை தானே வர்றேன். சரி, இலை. அடுத்து முட்டு. மொட்டுக்கு முன்னாடி என்ன வரும்? மொட்டு. இது பூ. என்னன்னா அந்த அதிசயமா பேசுறாப்ல? அரும்பு. என்னது? அரும்பு. சரி, அரும்பு. அடுத்து மொட்டு. மொட்டு. மொட்டுக்கு அப்புறம் நோட்டு. மொட்டுக்கு அப்புறம் பூ. பூ. பூவுல இருந்து காய். பிஞ்சு. பிஞ்சு. காய். கனி. என்ன கனி? மாங்கனி. என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான். போலே, யார் பழம்? நன்றி, வணக்கம். நீ இவ்வளவு வேகமா சொல்லலா? அல்ல, நீ இவ்வளவு வேகமா பதில் சொன்ன. அங்கே பிறந்த குழந்தைக்கு நான் அப்பன். இங்க வந்த பழம் யார் பழம்? நோ. மாம்பழம், ஓம்பழம்.
அது பேர் மாம்பழம் தாண்டா, ஓம்பழம் வராதுடா. ஏய், நான் வச்சது நாங்க. பிள்ளை வர்ற காரணம் யாரு? நானு. பழம் வர்ற காரணம் யாரு? நானு. உடனே அடிச்சு போடுவேன். மாம்பழம் தான். அந்த பழம் யாரோட பழம்? அங்கானே இருக்கு விஷயம். பூம்பழம். உன்னை கூட்டு வந்து இவ்வளோ தூரம் ஏசி காரில் கூட்டு வந்து உனக்கு பசியே இல்லாமல் உனக்கு திங்ஸ் வாங்கி கொடுத்து எனக்கு என்ன சொன்னாடா? டேய், ஆனால் நீங்கள் 2 பேரும் உங்களை கூட்டு வந்ததுக்கு நல்ல வேலை செஞ்சீங்க. இப்ப கேக்குறீங்க பாரு. இங்கே மாம்பழம் வர்றது காரணம் நீ, புள்ள வர்ற காரணம் நீதே. மாம்பழம் வர்றதுக்கு எதை வச்ச? மாங்கொட்டைய. தெளிவா சொல்லு. சொல்லு. என்னண்ணே? மாம்பழம் வர்றதுக்கு கொட்டையை வச்ச. மாங்கொட்டைய. மாங்கொட்டையை வச்ச. புள்ள என்ன செஞ்ச? அதான் அதை கேட்குறாரு, சொல்லலாம். என்னடா ஏலான்ற அங்கே போய் நான் இது பண்ணேன். ஏதோ முடிஞ்சு புஜா கஜா. ஐயா, சாமி வேணாங்க, அதை விடுங்க. அதன் பூமியில ஒவ்வொரு மனிதனும் அவதரிப்பதற்கு காரணம் என்னுடைய தந்தை. தந்தையினுடைய அருளாசியா. நான் யாருன்னு தெரியுதா முதல்ல? தெரியும். யாரு? ஏன்னா நான் குறிஞ்சி நாட்டு மக்கள். இருந்துட்டு போ. போனே போவோம். இது நாளைக்கு தள்ளுமுள்ளாயிரம் வாங்க போயிடுவான், கைகலப்பாயிரம். ஏன் நான் யாருன்னு கேட்டா நீ உன்னைய பத்தி ஏன் சொல்ற? உங்களை எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? இப்பதானே நான் வந்திருக்கேன். இந்த பிஸ்கட் பாக்கெட்ல இருக்கீங்க அவங்க. குருவி ரொட்டியில் மாட்டுத்தாவணியில் பாக்கெட். என்னுடைய பெயர் நாரதன் பார். தெரியும் சாமி. யார் கூடியது? தாங்களை பார்க்கின்ற பொழுது, ஏன்னா முனிவர்கள் பூராம இங்கே யாகம் நடத்தக்கூடிய வேலிமலை சார். முனிவருடைய தோற்றத்தை பார்த்தாலே தெரியலாம். தெரியும் தெரியும். தலையிலே ஜடாமகுடம், ஆமா. கையிலே சப்ததாள கட்டை, இந்த கையில 5 இடத்துல பஞ்சபூதங்களுக்கு உண்டான கட்டு, உண்மை உண்மை. மாலை, மகதிங்கிற மகதி யாழ். யாழ். இதெல்லாம் பார்க்கும்போது யாரும் தெரியுது? நல்லா தெரியுது. என்னன்னு? பூராமே நீ வாங்கிட்டு வந்ததுன்னு தெரியுது. நாரதர் என்பார்கள் என்னுடைய பெயர். நாரதர். உங்க அப்பா? பிரம்மதேவன். பிரம்மதேவன். அம்மா அம்மா சரஸ்வதி நாவுக்கரசியின் மைந்தன். பொட்டு வடி சரியா வெடிக்க மாட்டேங்குது. ஏன் காத்தா கறியை நல்லா வைக்க சொல்லுங்க. எடி கம்பெனி ஓனரா? சரஸ்வதி. ஒவ்வொரு மனிதனும் நாவிலே அமர்ந்து பேச்சை தரக்கூடியவள். வீணை கிரமேந்தி வெள்ளை துகளெடுத்து வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெள்ளை அரியாசனத்தில் இன்று என்னை அரசரோடு சரியாசனம் வைத்ததாயே என்று வணங்கக்கூடிய உலகத்தின் கல்வித்தாய் அன்னவள் கலைமகளின் மைந்தன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆசையே கிடையாது. கிடையாது. அது எப்படி இருக்கும்? ஏன்னு அது எப்படி இருக்கும்? நம்மளே ஜெயிலுக்கிட்டு போய் தர்றோம். நம்மளுக்கு நம்ம 2 பேரும் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் நானும் என்ன சேர்த்தேன்னு சொல்றேன் சாமி. உங்களோட ஆசையே கிடையாது. மண்ணாசி. எனக்கு ஆசை இல்ல, உங்களுக்கு ஏன் இல்ல? இல்ல வெறுத்துட்டி. மண்ணாசி, பெண்ணாசி, பொருளாசி, மூவாசி மெருத்தவண்ணா. கொஞ்சம் கூட இப்ப இல்ல, முதல்ல இருந்துச்சு. அப்ப சுருங்கி போச்சா ஆசை? எப்படி எம்புட்டு 52 மனைவிகளை கட்டி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். பெரிய குடும்பம். காவல்துறை மேல பாலியல் பலாத்காரம். 52 பொண்டாட்டி தாயா? அதை வச்சு என்ன பண்ணிய? 100 நாட்டை பாஞ்சிருப்பான். சம்பளம் நிறைய வந்திருக்கா. நாரதர் ஆசை இல்லாம போனது காரணமே அதான். 52 மனைவிகளை கட்டினார், 60 குழந்தைகளை பெற்றெடுத்தார். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர்ந்தார். என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி எந்நேரமும் சதாசர்வகாலமும் அந்த அரியனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டு நமோ நாராயணா 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 என்று உலகத்தின் சேமத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்ன ரொம்ப இதா கேட்கிறாரு? என்ன காரணம்? எப்படின்னே அது? நீலாம் ஒரு பிள்ளைய பார்க்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? அட போயா நீ. அவ்வளவு நேரம் 3.25 நாளிகை 1.5 மணி நேரத்துல 60 பிள்ளைய பத்தேன். போர் ஓடுற கம்பெனிடா அவங்க. போர் ஓடுறானா? ஆடு புழுக்க ஓடும்போது பாத்திருக்கியா? ஆமா, அதே மாதிரிதான் வெள்ள தள்ளனே. 60 பிள்ளை பத்தக்கு எப்படி சொல்றீங்க? விநாயகருக்கு 3 கொண்டாட்டி. சித்தி புத்தி வல்லபைன். வல்லபைங்கிறவ அரக்கி. சித்தி புத்திங்கிறது விடுங்க பெட்டிக்காரோட இதுதான். நானும் தாயா பயந்து போயிட்டு. சித்தி புத்திங்கிறது நாரதருடைய தங்கச்சி. ஆமா. இந்த வல்லபைங்கிறவ யாருன்னு ஒரு பெரிய அரக்கி. அப்ப அந்த அரக்கி என்ன, அரக்கினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஆமா. விநாயகர் திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்குதான் முக்கணும். கொத்த முக்குலயே 60 இல்ல? 60 இல்லையா? அப்படின்னா 300 பிள்ளை வெளில வந்துச்சா? அந்த பொம்பளை போன் நம்பர் இருக்கா? ஏன்? எங்க ஊர் 5 வீடு தான் இருக்கு. அதென்ன ஏதாவது செஞ்சு விடுவோமானே? சரி, விவரமா பேசுறீங்களே. உங்களுடைய பேர்? அப்பா சித்தப்பாவுக்கு தான் இடத்த எழுதி கொடுக்க சொன்னார். சித்தப்பா தான் அப்பா அறுவாட்டை வெட்டினது.
வெட்டும் போதே சின்னம்மா விளக்கமாத்த எடுத்து அடிச்சது. நான் என்ன எட்டி நீ விளக்கமாத்துல வாங்கினது செருப்புல வாங்கினதுலாம் நான் கேட்கல. ஏன்னா அது இல்லையானே பேரதான் கேட்டேன். வேற சித்தப்பா கட்டினது என்னம்மா போனதெல்லாமா கேட்டாரு. ஏய் அப்பா வேறு வைக்கணும் முடியுதேன் அம்மாட்ட சொல்றது. உங்க ஒப்பன் பேர் வைக்காமே உங்க அம்மாட்ட சொன்னாங்களா? அப்புறம் உங்க ஒப்பன் அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. எந்த அம்மா? எங்க அப்பத்தா வேறு அம்மா. என்னன்னு அவர் புரியாம பேசியிருக்காரு. என்ன சாமி அவன் சொல்றது எவ்வளவு சரியா சொல்லிக்கிறீங்க. நீங்க உருட்டுங்கண்ணா உங்க உருட்டு 80 நாளைக்கு இருங்கங்க. உருட்டுங்க. சின்ன பொண்ணுன்னு ஒரே விஷயம், ஊர்ல சின்ன பொண்ணு போதும் பொண்ணு வைக்கிறது இல்லையா? போதும் பொண்ணுன்னு ஏன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க சொல்லுவாப்பா. அதோட போதும்ன்றனால வைக்கிறாங்க. 5 பிள்ளை பிறந்துக்கு இருக்கு, 4 பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்துக்கு, இதோட போதும் பொண்ணுங்கிறனாலவே. ஏன் பஞ்சவரனா போதும் பொண்ணு பஞ்சம். சொன்னா பிள்ளை இருக்கு இருந்துக்கிறோமாக்கா. அப்படின்னு ஒரு ஐதீகன்னே. இவன் போகாம இருந்துக்கிட்டா பிள்ளை பாராகாம இருந்துக்கிறோம். ஏய் அவங்களுடைய விருப்பம் என்னடா பூரா பொண்ணா பிறக்குது, இதாவது ஆணா பிறக்கட்டும்னு முன்னாடி பிறக்க போதும் பொண்ணு அப்படின்னு வைக்கிறது சிறப்பு. சரி சாமி, சரிங்க. இந்த இடத்துல எங்க அப்பா வேற நம்பிராஜ். நீங்க என்னைக்கு தவறா பேசுறீங்க? சரி, தந்தையினுடைய நாமதயம் இந்த ஆளை விட்டு போயிரும், ஓவரா பேசுறாப்புல. நம்பிராஜனா? தாயினுடைய பெயர் நங்கே மோகினி. சரி, தாங்கள் அண்ணன் நம்பி எத்தனை பேரு? அண்ணே டான்ஸ் வெளியே வராது என்ன அண்ணே. ஏப்பா காலம் அடைய போடு. டான்ஸ் வந்து பார்த்து பயந்து ஓடி போயிடும் அது வாட்டுக்கு. உங்க 2 பேர்த்தையும் நாடகத்தை விட்டுட்டு வந்தா நீங்க 2 என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு? அப்புறம் என்னங்க பல கண்ணோடத்துல உள்ள ஆளுங்க நாங்க. சரி, அண்ணன் தம்பி எத்தனை பேரு? ஆமா 7 பேர். சோத்துக்கு என்ன பண்றீங்க? என்னையா தொழில் பண்றீங்க? விவசாயம். விவசாயம் பண்றீங்களா? திணைக்காவல். விவசாயம் இந்த காலத்துலயும் பண்றீங்கன்னா உங்களை பாராட்டணும். என்ன விதைச்சிருக்கீங்க? நஞ்சை புஞ்சை. ஏய் என்ன விதைச்சிருக்கணும்? திணை. எதுல? தலையில தான் விதைப்பாங்க, முகட்டில விதைப்பாங்க. என்னப்பா அது? நஞ்சை புஞ்சைன்னு சொன்னீங்க. ஆமா. அதுல எதுல விதைச்சிருக்கீங்க? புஞ்சையில. நஞ்சை நான் என்ன, புஞ்சை நான் என்ன? அண்ணே நான் இஞ்சை நஞ்சை அவளை சொல்லி முடிச்சு. ஐயா போற தாங்களும் மல்லியும் உரையாட வேண்டும், அதை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. என் தங்கச்சி இருக்கு, என் ஆளு ஒண்ணு இருக்குங்க. கூப்பிடுங்க. யாரு கூட்டியா? யான்னு சரி போங்க. என்ன பொசுக்குன்னு கூட்டி விடுன்றாரு. கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போக முடியாது. என்ன காசு தருவாரா? 5க்கு 2 பழுது இல்லை, தை பிறந்தா ஏன் வழி பிறக்குது? இதுக்கு விளக்கம் சொல்லவும். 5க்கு 2 பழுது இல்லை அப்படின்னா எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். சுருக்கமாக பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், 5 பொருள். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். பாலிலேருந்து பாலை தயிராக்கி போடலாம், தயிரை மோராகி கரைஞ்சிடும், மோர்லேருந்து வெண்ணெய் வருது, வெண்ணெயை உருக்குனா நெய். அன்னைக்கு ஒரே நாளில் 3 பொருள் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு பாலை கறக்கணும்னா அதில் உடனே தயிரை ஊற்றினோம்னா பால் தயிராக மாறிடுது, உரம் ஊற்றினா பால் தயிராக மாறிடுது, தயிரை கடைஞ்ச உடனே அன்னைக்கே மோராக மாறிடுது. இது 3 போயிடும், ஒரே நாளில் அழிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பதம்ங்கிற வெண்ணெயை கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை உருக்கி நெய்யாக உருவாக்கணும். ஆக இந்த 5 பொருளில் 3 அழிஞ்சு போயிடும், 2 இருக்குது. அதனால தான் 5க்கு 2 பழுது இல்லை. இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டால் நமச்சிவாயே அப்படிங்கிறது 5 எழுத்து மந்திரம். நமச்சிவாயங்கிறது 5 எழுத்து மந்திரம். ஆனால் சிவா சிவான்னு சொன்னாலே போதும். 5க்கு 2 பழுது இல்லை. தை பிறந்தா வழி பிறக்கும். என்ன காரணம்? ஆடியில விதபாவி. தை மாசத்துல இன்னைக்கு தமிழனுடைய முதல் மாதம்னு எந்த மாதத்தை சொல்றோம்? சித்திரை. தமிழ் வருட பிறப்பு சித்திரை. தமிழர் அதாவது தமிழ் மாதத்தில் தை. தை பிறந்தா ஏன் வழி பிறக்கும்னா தை மாதம். இன்னைக்கு சித்திரை திருவிழாவே கொண்டாடியது எந்த மாசம் தெரியுமா? தை மாசம் தான். ஆரம்பத்துல கொண்டாடியது தை மாசம். அதனால விவசாய நேரம், விவசாய நேரம் ஏன்னா பாதிக்குது என்று சொல்லி தை பிறந்துச்சுன்னா அறுவடை காலம் ஆரம்பிச்சிடும். ஏய் நான் தானே தை பிறந்தா அறுவடை காலங்கள் ஆரம்பிச்சிடும், நம்மளுடைய வாழ்க்கை செழிப்படை விழுந்துவிடும். அதுக்காக தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். அது மட்டும் இல்லை, தையின்னா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம். ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறது காரணம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலவித அர்த்தங்கள் இருக்கும். அதான் கேட்டதுக்கு பதில். இன்னொரு விளக்கம் இருக்கு, தை பிறந்தா வழி பிறக்கும். நான் சொல்லவா? இப்போ ஒரு பெரிய கம்மா இருக்குது, ஒரு குளம் இருக்குது. அதில் இந்த வெயில் காலத்தில் நம்மளாம் நடந்து போவோம். அப்போ அந்த பாதை சுவடுகள் வழி அப்படியே தெரியும், நடந்து போகிற பாதை.
மழை பெய்ய பெய்ய என்ன ஆகும்னா கம்மாவும் குளமும் நிறைஞ்சிரும். அப்போ அந்த பாதை மறைஞ்சிரும். அப்போ தை பிறக்க பிறக்க இந்த விவசாய நிலத்துக்கு தண்ணியை பூரா பாய்ச்சும் போது அந்த பாதை அப்படியே வரும். அதே தை பிறந்தா வழி பிறக்கும். எங்கடா இருந்துச்சு? எல்லாமே தெரியும்டா. ஆனால் நகைச்சுவை திறனை விட்டு நான் மாறுவதில்லை. கோமாளி என்னென்ன அதைத்தான் செய்யணும். ஆனால் அவர் சொன்னது உண்மையான விளக்கம், நான் சொன்னது கிராமத்து பாமர மக்களுக்கு விளக்கம். கைதட்டலாம் 2 பேர்த்துக்கும் தான். இல்லைன்னா வண்டியில் ஏறும்போது நீ மோத்தாங்கம்மான்னு வைக்கணும். சரி நீதானா நீதானா நெஞ்சி நீதானா நீ இன்றி நானே தான் இங்கே வாழ்வீனா அன்பே அன்பே இந்த நன்பே வாழும் ஜீவன் நீதான் அன்பே துணி அன்பே நீதானா நீதானா நெஞ்சி நீதானா நீ இன்றி நானே தான் எங்கும் வாழ்வீனா. காவிரியும் வழிமறிந்து வேறு திசை செல்வதுடி திங்களிலே மிதந்து வரும் தெய்வ சுகம் பொன் சுகம்தான் நாளும் இசை பாடும் மனதால் நினைத்து நாளும் இனி தேடும் என்னையே மறந்து நாளெல்லாம் நான் பாடும் ராகம் கேட்கும் பாடும் நீதானா நீதானா நெஞ்சே நீதானா நீ இன்றி நானே தான் எங்கும் வாழ்வீனா. பாடி வரும் தென்றலிலே பாடி வரும் வைகினாய் தேடி வரும் உன் முகத்தே தெய்வ சுகம் என் சுகமாய் காதல் நாளை நினைத்து நாளும் தேடும் மனதால் மறந்து நாளெல்லாம் நீ பாடும் ராகம் கேட்டாலும் நீதானா நீதானா நெஞ்சே நீதானா நீ இன்றி நானேதான் எங்கும் வாழ்வீனா அன்பே அன்பே எந்தன் அன்பே வாழும் ஜீவன் நீதான் அன்பே துணி நீதானா நீதானா நெஞ்சே நீதானா நீ இன்றி நானேதான் எங்கும் வாழ்வீனா. இந்த பாட்டு முடிங்களே 2 பேர் புள்ள கொடுத்துருவீங்களாடா? தம்பி ஏய் நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். என்னையவே இந்த பாடுபடுத்துறீங்களே, ஒன்றும் தெரியாத புள்ள வந்தா என்ன பாடுபடுத்துவீங்க? அவ்வளோதான். என்ன மயத்துக்கு வர்றா? மருதமணி, நீ முத்தம் கொடுத்ததா அவன் க்ளோஸ் வச்சு எடுத்துருக்கான். சரி, நீ வந்து அறிவு சார் வரட்டும், சுவாமியை முறைப்படி தரிசிப்போம். முத்தம் கொடுத்து விட்டானப்போ. நாரத மகரிஷியை நடன மங்கையாகிய நான் ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கராசாமிகள் இடது கையால் எழுதிய திருப்பாடல் மூலம் ஏய் மூளை யாரு? எங்க அதே பாடல். ஊன் சொல்றியா சாமி, ஊன் சொல்றியா, ஊன் சொல்றியா சாமி, ஊன் சொல்றியா, ஐயா சாமி நாரத சாமி எங்கிட்ட வாணி ஒதுக்கி போடி, ஐயா சாமி சாமி நாரத சாமி எங்கிட்ட வாணி ஒதுக்கி போடி. அடிக்கிது குளிரு கொதிக்கிது குளிரு
அன்பை தேடுது நான் ஜாக்கெட்டுக்கு கிழிச்சு விட்டு போடா. நருதரு சுவாமி நல்லா செஞ்சுட்டு போனி கார்த்திக் ராஜா சாமி கர்ப்பமாக்கவாணி. சாமி எப்போ போறீங்க? சட்டி போட்டு நான் கர்ப்பமாக்க கூப்பிடுது. அதான் இந்த பெண்ணு மாதிரி பெரிய மனப்பான்மை யாருக்கும் இல்ல. இது ஹெச்எப் மாடுங்க. என்ன சொன்ன? 65,000. யோ நீ விளையாம அந்த பிள்ளைய கூட்டியாந்துட்டு நீ என்ன இடையில பேசுற? ஆடுங்கடானா என்னமா விடால வெட்டுறவங்க மாதிரி ஆடிட்டு கிடக்குறீங்க. அது கறி வெட்டுற நினைப்பு வந்துருச்சு உனக்கு. அவங்க கறியை எதுல வெட்டினாங்க பாத்தீங்களா? பூங்கோடி. ஆமா இதுல வை. கம்பை தேடுது. ஏய் சீக்கிரமா மாத்திரையை வாங்கி கொடு. சுவாமி இல்ல, உள்ளேயும் இதே வேலைதான். என்னமோ பாட்டு பாடுனீங்களே கார்த்திக் ராஜா சாமி. கர்ப்பமாக்க வாணி. அதுவே உனக்கு பறந்த மனப்பான்மைமான்னு. ஏன் செய்ய மாட்டீங்களா? காம்பி செஞ்சா புள்ள வருமா வராதா? நான் நாரதர்மா. நாரதரா இருந்தா உங்களுக்கு இல்லையா? ரேட்டே பேசல நீ எது அதுங்களை நானே நானே நன்னே நானே 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 நன்னே நானே அடி வெள்ளக்கார வேலாயி நான் தான். நீ கொல்லக்காரியாராயே அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியாராயே எதற்கு ஏனென்று நீ கொலைச்ச உள்ளிருக்கோ இதயத்தை திருடி புட்டு கிளிகள் யோ உருவி பாயுதே உன் மொழி என்ன ஐயோ என்ன சலமுடு வைக்குதே ஆயி வெள்ளக்காரே ஆயி நீ கொல்லக்காரியானாயே வெள்ளத்தில் அடிச்சு இழுத்தது நம்பிலிகளை இழுத்து போனாயே பள்ளத்தில் விழுந்த என் உயிரை இதில் தூக்கி போனாயே வெள்ளவரோ உள்ளவண்டி கெட்டியடி காவல்படி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே இல்லை கோடி இல்லையடி அறிஞர் அறிஞர் அறிஞரடி உலகில் ஒரு நாள் அறிஞரடி நானே நானே நன்னே நானே நானே நன்னே நானே 10 நாடத்துக்கு உன் கூட வந்து நீ எடுத்து போடுவ நீ அழைத்து வாருங்கள் வள்ளியை. தங்கச்சி தூதுவள எண்ணெய் இறைச்சி மலையோரமாங்குருவி மாவிலை பாட்டலில் பாடுவடி. மகராச உள்வரவை ராமகரா என் மனம் தேடுவடி. மனமீக வாழ்த்து பாடலாம் மனசோ
பிராமணத்துக்கு நாரத மகரிஷி. அழைத்த காரணம் என்னது? பாட்டு முடிஞ்சு எவ்வளவு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அப்படியா அண்ணா? சின்னண்ணா நாரத மகரிஷி வந்திருக்கிறார். வேணாம் மத்திய நாரத மகரிஷி. சாமி அழைத்து வர பார்க்கலாம். சாமி வரவேடு வரவேடு சுவாமி. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. சுவாமி வரவா? அருள்மடியே தவமுனியே அனைவரும் மகிழ்ந்திட அழைக்காதே இழைக்காதே அவை தனியே ராஜா அருகே வர பிரம்மனின் மைந்தனே வருக வருக, ராவணனின் தாத்தா அவர்கள் என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்கள் நல்ல ஆசை பெறவேண்டிய சுவாமி வாருங்கள் என்று வரவேற்கிறோம்.
14 உலகம் சுற்றும் மாபெரும் முனிவர்